ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களை சொல்லித்தர போகிறேன். அமேசான் பே லெட்டரை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் பேன்னு இருக்கு பாருங்கள். அமேசான் பேயை அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே காட்டுது அமேசான் பே லெட்டர்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அமேசான் பே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். 60 செகண்டில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுவாங்க எவ்வளோ லிமிட் கிடைக்குமோ. இதில் உங்களுக்கு ஆதார் கார்டு, பென் கார்டு தேவைப்படும். ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் இருக்கணும். ஏன்னா அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் ஃபில்அப் பண்ணால் தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் இருந்தால் தான் நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணி வச்சுப்போனா இந்த மாதிரி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே பென் கார்டோட நம்பரை போடணும். அதுக்கப்புறம் கீழே பென் கார்டில் எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குமோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சுன்னா இந்த காலனில் நீங்கள் டிக் மார்க் கொடுத்துக்கணும். டிக் மார்க் கொடுத்தாச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோடிங் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு, செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டோ அந்த லிமிட்டு இதில் காட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி வச்சுப்போனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காட்டும். இங்கே உங்களோட சிகேஒய்சி எவ்வளோ டீட்டெயில் இருக்குமோ உங்கள் பென் கார்டில் அந்த டீட்டெயில் எல்லாம் காட்டுவதில்ல. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காட்டும். நம்மளுக்கு எவ்வளோ சிவில் ஸ்கோர் இருக்குமோ அந்த ஸ்கோரை பார்த்துட்டு தான் இங்கே லிமிட் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க 7500 ரூபா. இதில் நான் இங்கே இது எனக்கு தேவைன்னா இதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே காலமில் டிக் மார்க் கொடுத்தாச்சுக்கலாம். இங்கே கன்ஃபார்ம்னா இருக்குங்க, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்டெப் இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காட்டுது ஆட்டோ டெபிட்டை நீங்கள் செட் பண்ணணுன்னா. ஆட்டோ டெபிட்னா நம்ம செட் பண்ணணுன்னா என்ன தேவைப்படும்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட நெட் பேங்கிங்கை ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அமௌண்ட்டை ஆட்டோ டெபிட்டாக இதில் கட் ஆகிடும். காசு நம்மளுக்கு 1ஆம் தேதி கட்டணும்னா 1ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அவங்க காசு கட் பண்ணிக்குவாங்க. நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா கையில், அப்போவும் நீங்கள் இது அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே உங்களோட பேங்க் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட பேங்க் இந்த. அதுக்கப்புறம் இங்கே கீழே அக்கௌண்ட் நம்பர் போட்டாச்சுன்னா வெரிஃபை இருக்கு பாருங்க. அந்த வெரிஃபை கிளிக் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னா காட்டுது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இருக்கு பாருங்க, அந்த கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லோடிங் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி வரும். இல்லை வந்தாச்சு நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் சீக்கிரமாக இது முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் ப்ராசஸ் நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன் பாருங்க. சீக்கிரமாக முடிச்சாச்சு அப்புறம் உங்களுக்கு லிமிட் கிடைக்கும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிவேட் ஆனால் லிமிட்டாக உங்களுக்கு காட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா இங்கே வெளியே வந்துடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அமேசான் பேன்னு இருக்கு பாருங்க. அமேசான் பேயை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குமோ அந்த அமௌண்ட்டை ஆக்டிவேஷன் ஆன அமௌண்ட்டை அதில் காட்டும் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவேஷன் ஆன லிமிட் 7500 ரூபாய் உங்களுக்கு லிமிட் கிடைச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 150 ரூபா ரிவார்ட் பாயிண்ட் ஆமா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிரெடிட் லிமிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 7500 ரூபாய் இங்கே கிடைச்சிருக்கு. நான் இப்போ இந்த அமௌண்ட்டை அமேசானில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணணும்னா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இல்லை பில் பேமெண்ட் பண்ணணும்னா பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கேஸ் பில், லைட் பில், மொபைல் பில், அதெல்லாம் கரண்ட் பில், இதெல்லாம் பில்லு நான் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ண போனீங்கன்னா இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் காட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே அமேசான் பேலன்ஸோட அமௌண்ட்டை, கீழே கிரெடிட் லிமிட்டை காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அமேசான் பே லெட்டர் லிமிட்டை அதை கிளிக் பண்ணீங்கன்னா அமேசான் பே லெட்டரோட லிமிட்டை அதில் இங்கே பாருங்க கன்ஃபார்ம் இஎம்ஐ நான் இன்னைக்கு காட்டுது. இஎம்ஐ நான் இதில் காட்டுது பார்த்தீங்களா? அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உங்களோட அமேசான் லிமிட்டை கட் ஆகிடும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கொண்டு வந்துட்டு இருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.